விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் துரை ரவிக்குமார் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பழனி வெற்றி வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கு வழங்கினார். இந்த நிகழ்வின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் சான்றிதழ் வழங்கினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜய் வசந்தும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாள் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பிற கட்சி வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். இதில் 23 சுற்றுகளில் 1,78,644 வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி பெற்றுள்ளார். நாகர்கோவிலில் உள்ள வாக்குகள் எண்ணப்பட்ட அரசு பொறியியல் கல்லூரியில் அவருக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். சான்றிதழை பெற்றுக்கொண்ட விஜய் வசந்த் தன்னை வெற்றி பெற செய்த பொதுமக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப அனைத்து குறைகளையும் தீர்ப்பேன் என உறுதியளித்தார். பேட்டியின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி கான்ஸ்டிடுவன்சியில் இந்திய கூட்டணி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அப்ரூவல் படி ஏஐசிசியோட ஒப்புதலோடு அவங்களுடைய டிஎன்சிசியோட ஒப்புதலோடு கேண்டிடேட்டாக போட்டியிட்டு இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இதற்கு முதல் குமரி மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு இந்த போட்டியிட வாய்ப்பினை கொடுத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களுக்கும், ராகுல் காந்தி தலைவர் அவர்களுக்கும், சோனியா காந்தி அவர்களுக்கும், கேசி வேணுகோபால் அவர்களுக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களுக்கும், அஜய்குமார் அவர்களுக்கும், என்னோட துணை நின்ற மேயர் அவர்களுக்கும், அமைச்சர் அவர்களுக்கும், எம்எல்ஏ ராஜேஷ்குமார் பிரின்ஸ் அவர்களுக்கும் முதல்ல இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த இந்திய கூட்டணி தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருந்து எங்களோடு துணையாக இருந்து எல்லாரையும் ஊக்குவித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் பெருமைக்காலுக்கும். ஏன்னா எல்லாருமே பிரச்சாரங்களை சுறாவளி பிரச்சாரத்தை 40க்கு 40 வெல்ல வைத்திருந்தார்கள். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா 5,18,459 வாக்குகள் பெற்று 2,71,183 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வெற்றி வேட்பாளருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மகாபாரதி, தேர்தல் பொது பார்வையாளர் கன்கிராஜ் ஹச் பகதே முன்னிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கினார். அப்போது அமைச்சர் சிவ வி மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா எம் முருகன், எஸ் ராஜகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், கல்யாணசுந்தரம், அரசு கொறடா கோபி, செழியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் சுதா, அமைச்சர் உள்ளிட்ட திமுக மற்றும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வாகனங்களின் பேரணியாக சென்று மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தனக்கு கிடைத்த வெற்றி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்ததாக கருதுவதாக சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 300 இடங்கள் ஜெயிப்போம், 400 இடங்கள் ஜெயிப்போம் என்று கூறியவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம் என்றும், ஜனநாயகம் எல்லா ஆணவத்திற்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கும் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளதாக கூறினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் உழைத்ததை விட தற்போது மிகவும் கடுமையாக உழைப்பேன் என்று வெற்றி சான்றிதழை வாங்கிய பின்பு கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நான் கருதுகிறேன். தமிழகத்திலே 40க்கு 40 என்ற முழக்கத்தோடு ஒற்றுமையாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த இந்தியா கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தமிழக முதல்வருக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். முதலிலே எனக்கு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கின திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட நிர்வாகிகளான அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதோடைய அத்தனை கழக தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, என்னுடைய கட்சியான இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை திரு கர்கே அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த மாவட்டத்திலே புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலும் எங்களுக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, எங்களுக்கு பெரும்பாரியான வாக்குகளை அளித்த சிவகங்கை பாராளுமன்ற மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்து, கடந்த 5 ஆண்டுகளில் எப்படி உழைத்தேனோ
அதை விட இன்னும் முனைப்பாக இந்த தொகுதிக்கு உழைப்பேன் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு வாக்குகள் எண்ணும் பணி நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிவில் தபால் வாக்குகளுடன் சேர்த்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் 5,02,296 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வாக்கு எண்ணிக்கை முடிவில் இரண்டாவது இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை விட இவர் 1,65,620 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்றுள்ள ராபர்ட் புரூஸ் தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.